ஓகே சார். இப்போ அந்த படம் 2 படத்துக்கான ப்ரமோஷன் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சார்? எனக்கு ஜனநாயகனை பொறுத்தவரையும் அந்த மலேசியா ஈவெண்டே போறோம். அதுல வந்து தளபதி விஜய் அவர்கள் பேசினதே போறோம். மிகப்பெரிய ப்ரொமோஷனா மாறி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பத்திரிகையில வந்து கவர் ஸ்டோரியா வந்து பெரிய லெவல்ல அதுவும் வந்து நிறைய டிபேட்லாம் உருவாக்கி இருக்கு. அதாவது சோசியல் மீடியா ஃபுல்லா ஒரு டிபேட், இது வந்து பகவந்த் கேசனுடைய ரீமேக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டிபேட்லாம் உருவாக்கி அதுக்கு அழகா எச் வினோத் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. அதாவது இது ரீமேக், இதெல்லாம் வந்து நீங்க எல்லாம் உண்மையா தெரியணும் அப்படின்னா ஒரு 500 கோடி எனக்கு அமுச்சு விட்டுருங்க, நான் அது பிறகு ரீமேக்கை நான் கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த அளவு ரொம்ப தெளிவா இதுல இருந்து ஒரு ஐடியா எடுத்திருக்கலாமே, அதை எடுத்திருக்கலாம், அதை வந்து இவருடைய பாணியில வேற ஒரு படமா அவர் கொடுத்திருக்கலாம். சோ அதனால வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இது வந்து இந்த ரீமேக் இதெல்லாம் பார்க்காதீங்க, இது தளபதி விஜய் படம். இது பகவந்த் கேசரி படமா, பகவந்த் கேசரி ரீமேக் பண்ணாங்களா, இப்படி எல்லாம் பார்க்காம நீங்க வந்து தளபதி விஜய் படத்தை பார்க்க வாங்க. 100% உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்கு அப்படின்றத எச் வினோத் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல இது வந்து சோசியல் மீடியால வேணும்னே இது பகவந்த் கேசரி ரீமேக் தான், பகவந்த் கேசரி ரீமேக் தான், அப்படிப்பட்ட படம் அப்படின்னு இவங்க யாராவது பேசிட்டே இருந்தாங்கன்னா, பாலையாருடைய ஒரு டைலாக் தான் நான் சொன்னேன், ஐ டோன்ட் கேர், இது தளபதி விஜய் படம் அப்படிதான் நான் சொல்லுவேன்.